ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரோசன் ஃப்ரூட் யோகர்ட் ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறக்கு ஒரு பேக்கெட் ஸ்ட்ராபெரியும் ஒரு பேக்கெட் ப்ளூபெரியும் வந்து நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிட்ஸுக்கு வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் அப்புறமா நம்ம வந்து தயிர் கலந்து கொடுத்தோன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு அதே போல் தயிரும் வந்து புளிப்பில்லாத கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, தேன். உங்கள்கிட்ட வந்து ஃபுட் ப்ராசஸர் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரோசன் ஃப்ரூட்டுங்கிறதுனால உங்களுக்கு அரைப்படும் போது நார்மல் மிக்சியில் போட்டோன்னா சில சமயம் பிளேடு வந்து உடையறக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபுட் ப்ராசஸர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். நல்ல கெட்டியான தயிர் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு, இனிப்புக்கு தகுந்தவாறு தேன் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே வந்து ஃபுட் ப்ராசஸரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரூட்ஸும் வந்து ஃப்ரோசன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தயிரும் வந்து உங்களுக்கு நல்ல கெட்டியான தயிர், சில் பண்ண தயிர். இந்த ஃபுட் ப்ராசஸரில் வந்து நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு வந்து நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரோடு வந்து இந்த ஐஸ்கிரீம் கிடைக்கும். நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். எந்த அளவுக்கு வந்து இப்போவே உங்களுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து ஃப்ரூட் ஜாஸ்தியாகவும் ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் குறைவாகவும் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு திக்னஸ் அரைச்சதுமே இருக்குது. நான் இப்போ கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரோசன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிம்பிளான ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வெறும் 4 பொருள் தான் வச்சுருக்கோம். நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனலாக கூட வச்சுக்கலாம். பழத்தினுடைய புளிப்பு பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதில் சர்க்கரை எல்லாம் சேர்த்தாதனால ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. சூப்பரான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூபெரி ஐஸ்கிரீம் இதே மாதிரி பண்ணிடலாம். ப்ளூபெரியும் வந்து நான் ஒரு பேக்கெட் வந்து ஃப்ரோசன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து கெட்டியான தயிர், கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறமா தேன் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா ஃப்ரூட்டை விட வந்து தயிர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதே போல் சில்னஸும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால் இந்த ப்ளூபெரி வந்து நான் அரைக்கும் பொழுதே வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் ஃப்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆகிரும். இது வந்து உடனே சர்வ் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு தான் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே வந்து வாட்டரியாக இருக்குது. இதையும் வந்து நம்ம கண்டெய்னருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதிக நேரம் ஃப்ரோசன் பண்ணிக்கலாம். நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே வந்து கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். சூப்பரான நம்மளுடைய ப்ளூபெரி ஐஸ்கிரீமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லா ஃப்ரூட்டுமே நம்மளே வாங்கி ஃப்ரோசன் பண்ணி பண்ணுறதுனால ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது. சிம்பிளான 4 இன்க்ரீடியண்ட் வச்சு சீக்கிரமாக பண்ணக்கூடிய இந்த ஐஸ்கிரீமை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.